நேத்திக்கு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டீமன் ஸ்லேயரோட தமிழ் டப்டு வந்து தேட்டரில் வந்து நான் பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட ஃபுல் ரிவ்யூவும் வந்து நான் இன்றைக்கி வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். வாங்க அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். போல் உங்களுக்கு அனிம் கண்டென்ட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? நான் உங்கள் அனிம் ஏஜே தமிழ். அனிமை பொறுத்தவரைக்கும் நிறைய மூவிஸ் வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. ஆமாங்க, இன்ஃபினிட் கேஸ்லாருக்கு முன்னாடியும் வந்து சில அனிம் சீரீஸோட மூவிலாம் வந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இங்கிலீஷு, ஜாப்பனீஸு அந்த ரெண்டுத்தில் தாங்க வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. சில இடத்துல டப் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து மூவிங் இல்லாமல் தாங்க இருந்தது. ஆனால் இப்போ ரிலீஸ் ஆன டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட் கேஸ்லாருக்கு வந்து தமிழ்நாட்டிலையும் சரி தமிழில் வந்து டப் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக ஒரு ட்ரைலரே ஒன்று விட்டுருந்தாங்க. எனக்கு அந்த ட்ரைலர் பிடிச்சி போய் தான் நான் வந்து தமிழ் டப்பே நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சேங்க. நான் காஞ்சிபுரம் தான். காஞ்சிபுரத்தில் வந்து பாபு சினிமாஸில் தான் இந்த மூவியை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மார்னிங் வந்து ஜாப்பனீஸு, அந்த ஜாப்பனீஸ்க்கே வந்து நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க டீமன் ஸ்லேயர் மூவிக்காக. இது என்ன நம்ம ஊரா இல்லை ஜப்பானான்ற மாதிரி தாங்க எனக்கு இருந்தது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனிம் மூவிக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கலைங்க. நான் ஆஸ் அ அனிம் ஃபேனாக நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கம் டு த டாபிக். தமிழ் டப்புடு நைட்டு தாங்க அது வந்து ஷோ வந்து ஓப்பன் ஆகுது. 9:40க்கு வந்து ஓப்பன் ஆச்சுங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, நேற்று மட்டும்தான் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பனாக இருந்தது. நேற்று டிக்கெட்ஸ் வந்து ஃபுல்லானதுனால இன்னும் 2 நாளைக்கு வந்து காஞ்சிபுரத்தில் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பனில் தாங்க இருக்குது. நீங்கள் ஒன்றும் டீமன் ஸ்லேயர் வந்து தேட்டரில் போய் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் புக் பண்ணி, ஜாப்பனீஸ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குதுங்க. நான் என்னமோ ஒரு 10 பேர் இல்லை 12 பேர் வருவாங்க பார்த்தா டிக்கெட்டே ஃபுல் ஆகிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க, ஒரு அனிம் மூவிக்காக வந்து டிக்கெட்டே வந்து ஃபுல் ஆகிடுச்சிங்க காஞ்சிபுரத்தில். நானும் ஃபஸ்ட் டைம் வந்து நிறையா அனிம் பீப்புளெல்லாம் நான் தேட்டரில் தான் பார்த்தேன் நிறைய பேரை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து ஒரு சல்யூட் போட்டுக்கிறேங்க. ஏன்னா வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க தமிழ் டப்புடு. எனக்கு தெரிஞ்சு ஜப்பானில் அனிமில் வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து எந்த அளவு வந்து எஃபெக்ட் போட்டு பண்ணியிருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த தமிழ்லேயும் வந்து ரிலீஸ் ஆனதுலேயும் என்னால் பார்க்க முடியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஜாப்பனீஸை பார்க்குறவன் தான் நானும். ஆனால் தமிழில் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்கன்றது தாங்க நான் இதில் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜாப்பனீஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் தமிழ் டப்பிங்கையும் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு ஜாப்பனீஸ் லவராக இருந்து நீங்கள் வந்து தமிழ் டப்பில் பார்த்துருந்ததில் தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு. நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தேட்டரில் வந்து அனிமா பார்க்கறது. உண்மையாகவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. பாபு சினிமாஸுக்கு தாங்க நான் தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம காஞ்சிபுரத்துலேயும் நிறைய பேர் வந்து அனிம் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீசனும் வந்து இந்த மூவி தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக மூவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து யாருமே வந்து பேச மாட்டாங்க, அமைதியாக தான் பார்த்துட்ருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதாங்க இல்லை. ஒரு கேரக்டரும் என்ட்ரி ஆகும் போதும் நம்ம ஆளுங்களோட கத்துற சத்தம் இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அனிம் ஃபேனாக நான் அமைதியாக உக்காஞ்சிட்டு இருக்கலாம் தாங்க நினச்சேன். பார்த்தா எல்லாருமே கத்துறானுங்க, நானும் கூட சேர்ந்து கத்திகிட்ருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணி பார்க்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் நிறைய பேர் வந்து என்னோட பெரியவங்களும் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மூவியில் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அப்பர் மூன் 2க்கும் இன்செட் அசீராக்கும் தாங்க வந்து ஃபைட் நடக்குது. ஆமாங்க, ஆனால் இதில் ஒரு சேடான விஷயம் என்னென்னா வந்து அப்பர் மூன் 2 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவள் வந்து நிறைய விஷத்தெல்லாம் வந்து யூஸ் பண்ணி சாகடிக்கணும்னு நினைப்பா. ஆனால் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி க்யூர் ஆகிடுவானுங்க. எனக்கு தெரியும் ஒரு சைடு இன்செட் அசீரா டெத்து வந்து ஒரு சேட்னஸை கொடுத்தாலும், இன்னொரு சைடு வந்து அப்பர் மூன் 6ஓட டெத்து வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஜெனிட்ஸோட ஃபைட்டு தாங்க அது. ஜெனிட்ஸு வந்து சிங்கிள் ஃபார்ம் தான் அவர் யூஸ் பண்ணுவார். ஆனால் அப்பர் ரேங்க் 6 சாவடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஃபார்ம் வந்து அவர் 7th ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவாருங்க. ஆமாங்க, மொத்தம் தண்டர் பிரீத்திங்லேயே வந்து 6 ஃபார்ம் தாங்க இருக்குது. ஆனால் அவர் வந்து 7th ஃபார்ம் யூஸ் பண்ணி அவனை வந்து சாவடிப்பாருங்க. அந்த சீன் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபேன்ஸ்லாம் என்னம்மா கத்துனாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஜெனிட்ஸுக்கு வந்து இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுங்க. எப்போ ஜெனிட்ஸ் ஓப்பன் ஆனாலும் சரிங்க, ஜெனிட்ஸு தாங்க எனக்கு தெரிஞ்சு. இதுவும் இல்லாமல் ஜெனிட்ஸுவோட மாஸ்டரோட டெத்தும் வந்து அதில் கொஞ்சம் சேட்னஸ் தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு சைடு ஃபைட் இருந்தாலும் ஒரு சைடு கண்ணில் தண்ணி தாங்க வருது. கடைசியாக வந்து அப்பர் மூன் 3 நம்பால் அக்காசா வந்து
தாஞ்சிரோவோட ரீமேட்ச் போடுறாருங்க. ஆமாங்க. தெரிஞ்சு வாட்டர் அஷீரா, கியூவாக இருக்கட்டும், தாஞ்சிரோவாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து அவங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை கொடுத்து சண்டை போடுவானுங்க எனக்கு தெரிஞ்சு அக்காசா கூட. ஆனால் அக்காசாவுக்கு ஒரு என்ன பெனிஃபிட்னா ரீஜெனரேட்டிவ் பவர் தாங்க. ஆமாங்க. எல்லா டீமன்ஸுக்கும் இருக்கிற மாதிரி அவனுக்கும் வந்து ரீஜெனரேட்டிவ் பவர் இருக்கும். அவனோட தலையை வெட்டினா கூட அவன் வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆவாங்க. இதில் தாஞ்சிரோவோட பேக் ஸ்டோரியில் அவங்க அப்பாவோட அந்த கரடியை வெட்டுற சீனாக இருக்கட்டும், வேறு லெவலில் இருந்ததுங்க அது எனக்கு தெரிஞ்சு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அக்காசாவோட பேக் ஸ்டோரி தாங்க. இருக்கிறதுலே வந்து குரூரலான பேக் ஸ்டோரினா வந்து அக்காசாவோட பேக் ஸ்டோரி தாங்க நான் சொல்லுவேன். அவன் ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க அப்பாவை தான் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து திருடவே ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் இறந்துடுறாரு. அவன் வந்து அவனோட தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வாழணும்னு நினைக்கும் போது தாங்க அவரோட மாஸ்டரையும் சரி, அவர் மாஸ்டரோட பொண்ணு, அதாவது வந்து அக்காசா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு 2 பேரையுமே வந்து பாய்சனை வச்சு வச்சுருவாங்க குடிக்கிற தண்ணியில். அக்காசா டீமன் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய பெயின்ஃபுல்லான விஷயத்த வந்து அவரோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா வாட்டர் அஷீராவும் தாஞ்சிரோவும் தான் சேர்ந்து வந்து அக்காசாவை வந்து சாவடிப்பாங்கன்னு நினச்சிங்கிறீங்க. ஆனால் அதாங்க இல்லை. நம்ம ஆள் கழுத்தை வெட்டினதுக்கு அப்புறம் ஏந்து நிற்பான் பாருங்க ஒரு சீனு, வேறு லெவலில் இருக்குங்க அது. இல்லை அவனால் வந்து ஃபுல்லாக ரீஜெனரேட் ஆகிருக்க முடியும், பட் அவன் வந்து கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு பிடிச்சவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இந்த விஷயம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. டீமன்ஸுக்கும் வந்து ஒரு சேடான ஸ்டோரி இருக்கும். ஓகே, இதனால தான் இவங்க வந்து டீமனாக மாறினாங்க அப்படின்ற மாதிரி போவாங்க. ஆனால் ஒருத்தனை மட்டும் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. அவன் தாங்க அப்பர் மூன் 2. தன்னென்னமோ ஒரு காடாக நினச்சிக்கிறான். நான் கொல்றதே வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்கு தான் அப்படி இப்படின்னு சொல்கிறான். இந்த மூவியில் வந்து அப்பர் மூன் 2 வந்து சாகாமல் இருக்கிறாங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு மூவியில் கண்டிப்பாக அவன் வந்து சாகணுங்க எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மூவியில் மோஸ்ட்லி. நீங்கள் மோஸ்ட்லி டோட்டலாக வந்து 3 பிக் ஃபைட்டை தாங்க பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டோன் அஷீரா, விண்ட் அஷீரா அவங்களோட சின்ன சின்ன ஃபைட்ஸ்லாம் பார்ப்பீங்க. மெயின் ஃபைட்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் மூவியில் தாங்க ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு. ஆக்சுவலாக ஃபைனல் ஆர்க்கை வந்து டீமன் ஸ்லேயரில் வந்து மொத்தம் 3 மூவியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து ஃபஸ்ட்டு மூவி தாங்க. 2வது மூவி வந்து 2027 வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு அடுத்த மூவி வந்து 1 இயர் கேப்புக்கு அப்புறம் 2029 வந்து ரிலீஸ் ஆகுங்க. வந்து ஜாப்பனீஸில் ஒன்று சொல்லுவாங்க, இன்ஃபினிட் கேஸ்டில் ஆர்க் இன்ஃபினிட் பட்ஜெட். ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு அனிமேஷனும் சும்மா துல்லியமாக பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அந்த இன்ஃபினிட் கேஸ்டிலோட கடைசியில் காட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த அனிமேஷன் வேறு லெவலில் இருந்ததுங்க. அப்பர் மூன் 5 இது ஒரு அனிம் ஃபேனாக எனக்கு வந்து இந்த தேட்டரில் போய் பார்த்தது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு அனிம் ஃபேனாக இருந்து தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே நிறைய பேர் வந்து நான் அனிம் பார்க்குறேன், இந்த மாதிரி நான் ஒரு அனிம் ஃபேன் அப்படின்னு வந்து யாருமே வந்து ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. நானும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, ஏன்னா நிறைய பேர் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இருக்கீங்க. அனிமன்றது குழந்தைங்களுக்கு மட்டும்தான்ற மாதிரின்ற ஒரு சூழ்நிலை மாதிரி இப்போ பெரியவங்க முதல்ல கொண்டு பார்க்குறாங்க. அனிம் இல்லைனா மூவினா வந்து எதுங்க முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஸ்டோரி லைனுங்க. அது வந்து ஒரு ரியல் கதாபாத்திரமாக இருக்கட்டும், இல்லை ஒரு அனிமேஷனாக கூட இருக்கட்டும்ங்க, நம்மளுக்கு தேவை ஸ்டோரி லைன். அதுவும் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமில் வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு இருக்குதுங்க. அதே போல் நீங்கள் ஒரு அனிம் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அனிம் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இட்ஸ் ஓகே டு பி அ அனிம் ஃபேன், ஓகே? ஏன்னா நானும் ஒரு அனிம் ஃபேன் தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஓகேவா?